மல்லி விஜய் மல்லியை கண்டபடி தட்டிட்டு உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. உன்னை போனா போனதான் இங்கே விட்டு வச்சிருக்கேன். அதுவும் வெண்பாவுக்காக மட்டும்தான். புரியுதா? இதுக்கு மேலே நீ திரும்பவும் என்ன ஏமாற்றலாம், ஏதாவது சதி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாத. அப்படி பண்ண அப்படின்னா நான் மனுஷன் இருக்க மாட்டேன் அப்படின்னு கண்டபடி மல்லியை புரிஞ்சிக்காம திட்டிட்டு நம்ம விஜய் கிளம்பி ஆஃபீஸ் போயிடாரு. அதுக்கப்புறமா மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. விஜய் ஏன் இப்படி நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லை? அப்போது வெண்பாவுக்காக மட்டும்தான் நம்மளை இந்த வீட்டில் வச்சுருக்காரா? அப்போது இவர் மனசில் நம்ம மேலே எந்த ஒரு அன்பு பாசமும் இல்லையா? அப்போது நாம தான் இத்தனை நாளாக விஜய் நம்ம மேலே லவ்வாக தான் இருக்காருன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போல அப்படின்னு மல்லி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்போது ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் வராங்க. வந்த உடனே ராஜு கேட்குறாங்க, என்ன மல்லி, என்ன ஃபீல் பண்ணுறியா, அழுகுறியா? இதுக்கு தான் மல்லி ரொம்ப ஓவராக ஆடக்கூடாதுன்னு சொல்கிறது. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒன்றால் இந்த வீட்டில் வாழ முடியாது, நாங்கள் ஒன்றை வாழ விட மாட்டோம், அதனால் நீயாவே கிளம்பி போயிடு மல்லின்னு உனக்கு பல முறை நான் வாய்ப்பு கொடுத்துட்டேன். ஆனால் நீனு போவே மாட்டேன்னு இங்கே தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிற மல்லி. அதுதான் இன்றைக்கி கையும் களவும் மாட்டிக்கிட்டு என்ன பண்ண தெரியாமல் விஜய்கிட்ட இப்போது அசிங்கப்பட்டு நிற்கிற. நீ நினச்சிக்கிற நமக்கு பலமே விஜய் தானு, ஆனால் உனக்கு பலம் இல்லை, உனக்கு பலவீனமே விஜய் தான். அதனால தான் விஜய் ஒன்று அப்போது வச்சு செய்கிறான். நீ விஜய்கிட்ட எதுவுமே பண்ண முடியாமல் மாட்டிக்கிட்டு இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, உனக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு தரேன். இப்போ நினச்சா கூட சரி, நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டு இருக்கலாம். நடக்கிற பிரச்சனையை, வர பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். என்ன இங்கேருந்து போறியா? ராஜி கேட்ட உடனே ரஞ்சிதாவும், அம்மா மல்லி, ராஜிமா கோவப்பட்டாங்கன்னா அப்புறம் உன்னை என்ன பண்ணுவான்னு தெரியாது. உனக்கு அவங்களே ஒரு வாய்ப்பு தராங்க, நீயாவே கிளம்பி இங்கேருந்து போயிடு மல்லி, அதுதான் உனக்கு நல்லது. ரஞ்சிதா சொன்ன உடனே, மல்லி இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன வேணும் பண்ணுங்கள், நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, எல்லாமே நடக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தில் தானே பேசுகிறீங்க. எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அதர்மம் இப்படி தான் தலைவிரிச்சு ஆடும், ஆனால் கடைசியில் தர்மம் மட்டும்தான் ஜெயிக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணல, எந்த கெடுதலும் பண்ணல. அப்படி இருக்கும்போது ஏன் மேலே நீங்கள் இப்படி அபாண்டமாக பலி போட்டு என்ன எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் கண்டிப்பாக பின்னாடி இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்போது அதை பார்த்து நான் சந்தோஷப்படுற காலம் வரும். மல்லி சொன்ன உடனே, ஓ அப்படியா, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், ஆனால் உன் வாய் அடங்கலை பார்த்தியா? உனக்கு இப்போ நான் ஒரு செக் வைக்கிறேன் பாரு. நீ அந்த சாமியாரை வேஷம் போட்டு நடிக்க வச்சல, அதோட சும்மா விட்ட 5 பவுனில் தாலிச்செயின் வாங்கிட்டு போய் கோயில் உண்டியில் போட சொன்னியே, உண்மையை சொல்லு, அந்த தாலிச்செயின் எங்கே? நீ மட்டும் இப்போது அந்த தாலிச்செயினை கொடுக்கல அப்படின்னா நான் இப்போவே விஜய்கிட்ட அதை பற்றி சொல்லி போலீஸில் சொல்லி உன் குடும்ப மானத்தையும் ஒட்டுமொத்தமாக வாங்கிடுவேன். எங்களுக்கு இப்போ அந்த தாலிச்செயின் வேணும். ஐயோ, அதை நான் சொல்லவே இல்லை, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் தேவையில்லாமல் என் மேலே பழி போடுறாரு, உங்களுக்கே தெரியும் தானே அது. இங்கே பாரு, எங்களுக்கு அது தேவையில்லை, ஒன்று தாலிச்செயின் வேணும், இல்லையா அந்த தாலிச்செயினுக்கான பணத்தை கொடு, இல்லைனா இப்போவே நானும் ரஞ்சிதாவும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், இது மாதிரி எங்கள் பணத்தை திருடி தாலிச்செயின் வாங்கிட்டா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்லேயும் போய் உங்கள் அண்ணன்ட்டையும் நீ பண்ண பித்தாட்டத்தெல்லாம் சொல்லி உன் குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக அசிங்கப்படுத்தி சந்திக்கு இழுத்துருவேன். எப்படி வசதி? எங்களுக்கு இப்போது அந்த தாலிச்செயினே இல்லைனா பணம் வேணும், என்ன பண்ண போகிற? இங்கே மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. என்ன இது இப்படி பழி போகிறாங்க நம்ம மேலே? இங்கே பாரு மல்லி, நாங்கள் விளையாட்டு சொல்ல உண்மையாக சொல்கிறோம். நீ மட்டும் இப்போ தரலனா நீ அதை திருடிட்டேன்னு சொல்லி நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், பார்த்துக்கோ. மல்லிக்கு என்ன பண்ணுன்னு தெரில, பயங்கரமாக அழுகுறாங்க. வெண்பா வராங்க. வந்து பார்த்துட்டு, மல்லிமா ஏன் மல்லிமா அழுதுட்ருக்கீங்க? என்னாச்சு மல்லிமா உங்களுக்கு? வெண்பா பார்த்து மல்லி ஒன்றும் இல்லை வெண்பா, எல்லாம் என் தலையில் தான் வெண்பா. நான் சேரக்கூடாத இடத்த சேர்ந்து இன்றைக்கி படக்கூடாத கஷ்டத்தெல்லாம் பட்டுட்ருக்கேன். ஆனால் ஒன்று வெண்பா, நான் உன் மேலே உண்மையாகவே அன்பு வச்சுருக்கேன், அதை நீயாச்சும் புரிஞ்சுக்கோ வெண்பா. ஏய் ராஜேஸ்வரி, இங்கே பாரு, என்னங்கிற மல்லி பார்த்த உடனே, என்ன மல்லி, என்னை பேசலுக்கு பழகு வந்துட்டியா? இங்கே பாரு, எங்களுக்கு இப்போ பணம் வேணும், இல்லைனா உன் நிலமை அவ்வளோதான், பார்த்துக்கோ. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அழுகும்போது வெண்பா சொல்கிறாங்க, மல்லிமா இப்போ என்ன இவங்களுக்கு பணம் தானே வேணும், நீங்கள் டாடாவுக்கு கால் பண்ணுங்கள், டாடாவுக்கு கால் பண்ணி இது மாதிரி பணம் வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக டாடா கொடுப்பாரு மல்லிமா, நீங்கள் பண்ணுங்கள் மல்லிமா, நான் பேசுகிறேன் டாடா கிட்ட. உடனே மல்லியும் விஜய்க்கு கால் பண்ண போகிறாங்க. ராஜேஸ்வரி உடனே, என்னடி என்ன அழுதுகிட்டு சீன் போடுறியா? எங்கள் பணத்தை வாங்கி எங்களுக்கே கொடுக்க போறியா? இங்கே பாரு, நீ விஜய்கிட்டலாம் கேட்கக்கூடாது, வாங்கவும் கூடாது, ஏன் அவன் தரவும் மாட்டான். எங்களுக்கு தேவை எங்கள்கிட்ட தான் ஆட்டை போட்டிய அந்த பணம் வேணும், இல்லைன்னு வச்சுக்கேன் உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. இங்கே ராஜேஸ்வரி மிரட்ட
மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மல்லிக்கு தோணுது, இல்லை நாம் இதை விட்டால் வழியே இல்லை, விஜய் நம்மளை என்ன சொன்னாலும் சரி நாம் அவர்கிட்டயே பணத்தை கேட்டு வாங்கி இந்த நகையை முதல்ல கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மல்லி வேகமாக கிளம்புறாங்க. ராஜி ஒன்று பார்த்து ரஞ்சிதா, மல்லி கிளம்பிட்டா, இனி இந்த வீட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ராஜிமா நீங்கள் சூப்பர் ராஜிமா, வேறு லெவல், நீங்கள் சம்பவம் பண்ணிட்டீங்க பாருங்கள் அந்த மல்லியை. என்னம்மா ஆட்ட மாட்டா மல்லி 2 நாளாக, ஆனால் அந்த 2 நாள் பண்ணுற ஆட்டத்துக்கு இன்றைக்கி நல்லா பெரிய புதுசாக வச்சிட்டிங்களா ராஜிமா அப்படின்னு ரஞ்சிதா ராஜியை பெருமையாக பேசுகிறாங்க. மல்லி வேகமாக போகிறத பார்த்து வெண்பா அழுதுகிட்டே ஓடுறாங்க. மல்லிமா எங்கேயும் போகாத மல்லிமா, என்னால் உங்களை விட்டு இருக்க முடியாது மல்லிமா, ப்ளீஸ் மல்லிமா, நீங்கள் டாடா கால் பண்ணுங்கள் மல்லிமான்னு சொல்ல மல்லி எதையும் கேட்காம நேராக விஜயோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. விஜயோட ஆஃபீஸ்க்கு போகவும் இங்கே அந்த வேலைக்காரர் இருக்காங்க இல்லையா, அவங்க மல்லி அங்கேயே பிளாக் பண்ணி நிப்பாட்டுறாங்க. ஏன்னா ஏற்கனவே மல்லி ஆஃபீஸ்க்கு வந்தால் ராஜேஸ்வரி அந்த மல்லியை ஆஃபீஸ்க்குள்ளே விடக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால் மல்லியை பாதிரியை ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டி வச்சுறாங்க. வச்சுட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆள் போயிட்டு விஜய்கிட்ட இதுமாதிரி மல்லி வந்திருக்காங்க உங்களை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லவும், விஜய் ஒன்று நான் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன், அவங்களை வெயிட் பண்ண சொல்லுங்கள், இல்லைனா போயிட்டு அப்புறம் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் மல்லிக்கு என்ன பண்ணுறது எங்கே போகிறதுன்னு தெரியல. மல்லி அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா மல்லி எப்படியோ போயிட்டு விஜயும் பார்க்குறாங்க. விஜயை பார்த்து நடந்ததெல்லாம் சொல்லி பணம் கேட்குறாங்க. ஆனால் விஜய் மல்லிக்கு பணம் தர ஐடியாவே இல்லை. உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கல மல்லி, ஒழுங்கு அங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்பவுமே ஒரு மாதிரி பேசுகிறாரு. மல்லிக்கு இப்போது என்ன பண்ணு தெரில, அழுதுகிட்டு அப்படியே ஆஃபீஸ் விட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது கரெக்டாக நம்ம அரவிந்த் மல்லியை பார்த்துட்டாரு. என்னது மல்லி தனியாக அழுது போயிட்டுருக்காங்க அப்படின்னு கார் ஓரமாக பண்ணிட்டு அரவிந்த் வந்து மல்லியை பார்க்குறாரு. மல்லி அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்து அரவிந்துக்கு செம ஷாக்கு. என்னாச்சு மல்லி, எதுவும் பிரச்சனையாக திரும்பவும், நீங்களும் விஜய் சார் இப்போ தானே ஒத்துமையாக இருந்தீங்க, அதுக்குள்ளே என்னாச்சு அப்படின்னு கேட்க மல்லி ஒன்று நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ தான் அரவிந்துக்கு புரியுது, ஐயோ நாம் பண்ண ஒரு சின்ன விஷயம் இன்றைக்கி வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாக்கிடுச்சு அப்படின்னு. அரவிந்த் நேராக மல்லி அழைச்சிட்டு ஆஃபீஸ் போகிறாரு. விஜய்கிட்ட போயிட்டு இது மாதிரி நான் தான் அந்த சாமியார் செட் பண்ணேன், உங்களுக்கும் மல்லிக்கு இருக்கிற நெருக்கத்தை பற்றி மல்லியும் புரிஞ்சுக்கணும் நீங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு 2 பேருக்காக தான் அதை பண்ணினேன், மற்றபடி இதுக்கும் மல்லிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு அரவிந்த் சொல்கிறாரு. ஆனால் விஜய் எதையுமே நம்ப தயாராக இல்லை. என்ன அரவிந்த், மல்லியை நல்லவனு காட்டுறதுக்காக பழி நீ ஏற்றுக்கிறியா? இங்கே பாரு அரவிந்த், என்னால் இனிமேல் மல்லியை இந்த வீட்டில் ஒரு சராசரி மனுஷன் ஏற்றுக்கவே முடியாது, நீங்கள் தேவையில்லாமல் இந்த விஷயத்தை தலையிட வேணாம், கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்ல கரெக்டாக வெண்பாப்பா தான் வராங்க. டாடா போதும் நிப்பாட்டுங்க டாடா, எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் மல்லி மாதிரி குறை சொல்லாதீங்க. வெண்பா இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உனக்கு தெரியாது வெண்பா, நீ சின்ன பொண்ணு, 1 நேரம் இங்கே வர சொன்னது, நீ எப்படி இங்கே வந்த? டாடா இப்போ அது முக்கியம் இல்லை, இந்த வீடியோவை நீங்களே பாருங்கள், உங்களுக்கே அப்போ தான் புரியும் எல்லாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பார்த்தா அந்த வீடியோவில் மல்லி போனதுக்கு அப்புறமா ரஞ்சிதா ராஜிட்ட கேட்குறாங்க, ராஜிமா எப்படி ராஜிமா அந்த சாமியாரை பிடிச்சிங்க, அவன் தான் சாமியார் விஷயம் போட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, என்ன பண்ணீங்க, உண்மையாலுமே மல்லி தான் அடிக்க வச்சாலாம் அப்படின்னு கேட்க ராஜி ஒன்று, இல்லடி மல்லிக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை, அவன் வேறு யாரோ சொல்லி தான் அதெல்லாம் பண்ணியிருக்கான், ஆனால் அவன் அதை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான், ஆனால் பணம் கொடுத்தா உங்களுக்காக நான் நடிக்கிறேன்னு சொன்னான், சரி நானும் பண்ணது யாராக இருந்தால் நமக்கு என்ன, நமக்கு இதை வச்சு மல்லியை தீட்டு கட்டினா போதும்னு சொல்லி நான் தான் பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணது மல்லி தான் சொல்லி சொன்னேன். அவனும் வான காசுக்கு ரொம்ப அழகாக பண்ணிட்டாண்டி, உண்மையாலுமே அவன் மட்டும் இன்றைக்கி நம்ம சொன்ன செய்யணும்னு வச்சுக்கேன், இந்த மல்லியோட ஆட்டனைக்கு தாங்கியிருக்காது வீட்டில். ராஜி ரஞ்சிதா 2 பேர் பேசிக்கிறாங்க. அதை வெண்பா அழகாக வீடியோ எடுத்து இங்கே விஜய்கிட்ட காட்டுறாங்க. அப்போ தான் விஜய்க்கு புரியுது, அப்படின்னா மல்லி பண்ணலை, அரவிந்த் தான் சொல்கிறாரு நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு, அப்போ வேறு யாரோ பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அது அரவிந்த் தான் பண்ணியிருக்காரு, நாம் தான் அவசரப்பட்டு மல்லியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், மல்லியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மட்டும் இல்லாமல் மல்லியை கண்டபடி வேறு பேசிட்டோமே, ஐயோ நம்ம இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது எல்லாமே தப்பாக தான் போகுது, இப்போ நம்ம எப்படி மல்லி மூஞ்ச முடிக்கிறது, ரொம்ப அசிங்கமாக இருக்குமே அப்படின்னு விஜய்க்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு மிகப்பெரிய குற்றவாளியோட மல்லிகிட்ட வந்து மன்னிப்பும் கேட்குறாரு.